சிவா இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ சிவா. என்னடா இவ எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாளே, இன்னைக்கு ஸ்வீட் கொடுக்கறாளேன்னு பாக்குறியா? உன்னை எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இன்னைக்கு என் புருஷன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காருனா அதுக்கு நீதானே காரணம். இத யாராலையும் மறுக்க முடியாதுல்ல. அதனால உனக்கு தானே முதல்ல ஸ்வீட் கொடுக்கணும். இந்தா எடுத்துக்கோ. இந்தாங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ரொம்ப நன்றி சிவா. பொன்னி, இங்க வா. இந்தா எல்லாருக்கும் இந்த ஸ்வீட்டை கொடு. சாப்பிடுப்பா. சித்தப்பா கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாருன்னு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இங்க நாங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். கண்டிப்பா சித்தப்பா நான் அப்புறம் பேச சொல்றேன். இல்ல நானே கூட கால் பண்றேன். நீ போய் கேளு. போ. நான் வரல, நீ கேளு. போ போ போ. சரி, நான் அப்புறமா பேசுறேன். நம்ம குரூப் மெம்பர்ஸ் நாளைக்கு நான் மீட் பண்றேன்னு சொல்லிடுங்க. யா, ஓகே. சரி வைக்கிறேன். என்னடா செல்லம், என்ன வேணும்? என்ன விளையாட போறியா இந்த நேரத்துலயா? பாவை இங்க பாரு, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நீ தூங்கணும். நாளைக்கு விளையாடிக்கலாம். அதான் குழந்தை ஆசையா விளையாடணும்னு கேக்குறாள்ல. ஓகே சொன்னதான் என்னவா? என்ன தைரியம் இருந்தா என்ன பாதியிலே நிக்குது? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? இப்படியா நடு வீட்ல வச்சு உங்களை? இந்து என்ன விஷயம்னு முழுசா சொல்ல. நீ பாட்டுக்கு அப்படியே பாதி வார்த்தையை முழுங்கிட்டு என்ன முறைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? நடிக்காதீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு? நீ போன் பேசிக்கிட்டு இருந்த. பாவை வந்து என் கூட விளையாடணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா. நீ ஓகே சொல்லி அவ பால் எடுக்க போயிட்டா. வேற என்ன நடந்துச்சு? யூ பிளடி. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன திட்டிக்கிட்டே இருக்க. இந்த பார், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பண்றது எல்லாம் நீங்க பண்ணிட்டு நான் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் செஞ்சீங்க அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இந்திரா சொல்லு. இந்திரா, நீ போன் பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா? அது இவரு நான் போன் பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரியாம வந்து முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டாரு. என்ன எலி, மாம்ஸ் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு. ஆமா, இந்த ஆளுக்கு எப்படி இவ்ளோ தைரியம்? என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இப்படி கேவலமா நடந்துக்குவ? நான் அப்பவே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது ஃப்ராட் தனம்லாம் பண்ணுவேன்னு. இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. முதல்ல வீட்டு விட்டு வெளியில போ.
ஏய் சொல்றாங்கல்ல போ. போக முடியாது. நான் எதுக்கு வெளியே போகணும்? என்- அத்தை, என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். போடா. எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா போயிட்டாங்க. நாம மட்டும் எதுக்கு இங்க நின்னுட்டு? வாங்க போலாம். ஆ இந்த 5 வருஷம் உதயபெருமாள் எம்எல்ஏவா இருந்தா என்னெல்லாம் நடக்கும் தெரியும்ல. முதல்ல நீ மாட்டுவ, அப்புறம் நானும் சேர்ந்து மாட்டுவேன். வர்மா, இப்ப என்ன செய்யறது? பை எலெக்ஷன் வரணும். பை எலெக்ஷனா? அப்படின்னா என்ன? பை எலெக்ஷன்னா என்னன்னு கூட தெரியாம எம்எல்ஏ வருதுருக்கே நீ. இந்த தொகுதி எம்எல்ஏ இந்த உதயபெருமாள் செத்தா பை எலெக்ஷன் வரும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? உதயபெருமாளை கொன்னுடு. வர்மா, உதய பெருமாளை எப்படி? யோ என்ன, நமக்கு தேவையில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் யாரா இருந்தா என்ன, போட்டு தள்ளிய. அதுவும் இன்னைக்கே செய்யணும், புரியுதா? சரி வர்மா, நான் பாத்துக்கிறேன். வருமா 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 ப்ளீஸ் வருமா. எங்க அப்பா ரொம்ப பாவம் வருமா. எதுவும் செஞ்சிடாது வருமா. அவருக்கு எதுவும் தெரியாது வருமா. ப்ளீஸ் வருமா வருமா. நீ சொல்ற பிரச்சனை கேட்டேன் வருமா. ஏண்டா நான் போன்ல பேசுனதை கேட்ட இப்படி பதற? என்ன கபிலா? ஏண்டா நான் உன் வீட்லயே உட்காந்துட்டு உங்க அப்பாவை கொல்ல சொல்லணும்னா? என்னடா இந்த வர்மாவை இப்படி தப்பா? டேய், இந்த அயலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கெட்சுடா. கேளு, இப்போ உங்க அப்பாவை கொல்றதுக்கு ஒரு அட்டம் நடக்குது வச்சுக்க. இருடா இரு, பதறாத. ஒரு பேச்சுக்கு உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாதுடா, நான் தான் இருக்கல உனக்கு. அப்புறம் அப்படி ஒரு அட்டம் நடந்தா அயலி உன் குடும்பத்தை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது செய்யறதுக்கு வெளியே வருவா. அதை வச்சு அவன் யாரும் கண்டுபிடிச்சலடா. இதத்தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன். நீ என்னன்னா அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு என்னடா டேய்? என்ன போய் படா வா. வருமா, நான் உன்னை நம்புறேன் வருமா. எனக்கு அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ். டேய், என்னையே சந்தேகப்படுறியா? இல்ல அப்படிலாம் போட போட. ஓ